நான் தனிச்சு போட்டிடுறேன். என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய, என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் பேசிக்க தயாரா இல்லை. அதனால நான் தனிச்சு தான் கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிறேன்? நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? வாடா வீராங்கன் மகனா தனியா நின்று ஜெயிச்சிரு. ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு, நான் ஜெயிச்சிருக்கேன். நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு, எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற கட்சி கூட்டணி ஆட்சியில எப்படி சார் பங்கு கொடுக்கும்? அப்ப திருமாவளவனுடைய கோரிக்கை நியாயமற்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிறேன்? அவர் கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு முதல் படியா நீங்க பாக்குறீங்களா? புரியல எனக்கு. நான் எங்க அண்ணனை அந்த கோட்பாட்டுல வாழ்த்துறேன். இப்ப நீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு சொல்ற நீங்க மத்திய அமைச்சரவையில பங்கு ஆட்சியில பங்கேற்றீங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் ஏற்றீங்களா இல்ல? நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்றீங்களா இல்லையா? அது எப்படி கூட்டணி வச்சீங்க? நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? வாடா வீராங்கன் மகனா தனியா நின்று ஜெயிச்சிரு. யார் கேட்க போறா? ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு, நான் ஜெயிச்சிருக்கேன். நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? 2 முறை வென்றிருக்காரு. அதிக பெரும்பான்மையோட கொடுத்தாரா? இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு, எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. கேளுங்க திமுக இல்ல அதிமுக சொல்ல. அதெல்லாம் எப்படிங்க பங்கு தனிச்சு நின்று? சிவகங்கை தொகுதியில் நாமக்கல் கட்சி அதிக வாக்குகள் 2026 தேர்தலில் நாமக்கல் கட்சி வேட்பாளராக நீங்க இங்க இருக்கீங்களா? நீங்க எல்லாம் விரும்புறீங்க. அதிக வாக்கு வங்கி இங்க தமிழகத்துல அதிகமா இருக்க முடியாதுல்ல. காசு மட்டும் கொடுக்கலைன்னா என்னை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? இவங்க வாக்குக்கு காசு கொடுக்கல. கூட்டணி இவ்வளவு கூட்டணி காங்கிரஸா வென்றுச்சா இல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெளில வச்சுச்சான்னு பாருங்க. தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்க காங்கிரஸ் வாங்குமா? அதான கேள்வி. அது இன்னும் 2 வருஷம் இருக்கு. இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அப்ப பேசு. வேற நான் தனிச்சு போட்டிடுறேன். திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய, நான் இவரோட போறேன், அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிக்க தயாரா இல்லை. என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாட்டை எப்படி படைக்கணும், பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இவரோட சேர்ந்தா பண்ணலாம், அவரோட சேர்ந்தா பண்ணலாம்லாம் நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க. அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க. நான் இருந்தவருங்க. ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை, மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சு தான்